ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹெஃப்ஜி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க காய்ஸ்? நீங்கள் கேட்கல என்னடா அந்த வெளியே போடுற எனக்கு ரொம்ப டிலே ஆகிட்டுன்னு கேட்காதீங்க. ஏன்னா நீங்களே கொஞ்சம் பாருங்களேன், இங்கே என்னோட மொத்த அந்த வேர்ல்டும் என்னமோ மைண்ட் கிராஃப்ட் அதுன்னு சொல்லி ரொம்ப கிராஸ் ஆயிடுச்சு. அதை திருப்பி எடுக்கணும் ட்ரை பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அந்த பழைய வேர்ல்டு நல்லா திருப்பி எடுக்க முடியல. அதெல்லாம் போங்கடான்னு சொல்லிட்டு கேமுக்கும் எனக்கும் கொஞ்சம் லாங்காக ஒரு பிரேக் விட்டு வந்துட்டேன். ஸோ இனிமேல் ஒரு இடத்துல நீங்கள் வீடியோ வரலான்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, வரும். இனிமேல் எந்த சுச்சுவேஷனில் தான் நான் போடுறேன், இப்போதைன்னு சொல்கிறேன், போட மாட்டேன்னு நினைக்கக்கூடாது. இது கன்ஃபார்ம், இந்த ஃபைனல் டச் இந்த மனுஷருங்க ஃபேமிலி. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் தான், பட் நியூ சீசன். மைண்ட் கிராஃப்ட் நியூ சீசன் 1 நமக்கு இன்றைக்கி க்ரியேட் பண்ணி இன்னும் ஃப்ரெஷ்ஷாக புது கேமை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் பெருசாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃபேமிலி, இப்போ நம்ம வீடியோ கொஞ்சம் நம்ம டைப்பிங் முடிச்சு ரெடி பண்ணிக்கலாம். சீசன் 1 போட்டுப்போம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்க நம்ம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து தெரிவிக்க விட்ருங்க ஃபேமிலி. ஸோ வேறு என்ன நமக்கு சர்வைவல் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் விளையாடுக்கிறதுனால நார்மலே நான் போட்டுக்கிறேன் ஃபேமிலி. அப்புறம் போனஸ் டச் அது போட்டுக்கலாம், கோஆர்டினேட்ஸ் அது போட்டுக்கலாம். வேறு எதுவும் தேவை கிடையாது நமக்கு. ஓகே, நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சி டெம்ப்ளேட்ஸ். ஸோ இது நமக்கு வேணாம். அடுத்து மல்டிப்ளேயர் போகலாம். மல்டிப்ளேயர் நம்ம சிங்கிள் பிளேயர் தான் விளாட போகிறோம். ஸோ மல்டிப்ளேயர் வேணாம். ஸோ ஓகே, இருந்தாலும் நம்ம மெம்பராக போட்டுப்போம் ஃபேமிலி. ஃப்ரெண்ட்ஸு மெம்பர். ஓகே, அடுத்து போவோம் வாங்க ஃபேமிலி. சீஸ் போடுவோம். சீட் நமக்கு எப்படின்னு தேவைப்படாது ஃபேமிலி. ஏன்னா நம்ம போன தடவை கீப் இன்வென்ட்ரி போட்டிருந்தோம். அதனால் இப்போ கீப் இன்வென்ட்ரி எதுவுமே கிடையாது ஃபேமிலி. எல்லாமே நம்ம தான் மாதிரி இப்போ ஃபேமிலி. ஸோ ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ அவ்வளோதான். சரி வாங்க ஃபேமிலி, நம்ம க்ரியேட் பண்ணிட்டு லெட்ஸ் கோ டு த வேர்ல்டு. ஓகே, ஹெல்த் கொடுத்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க. அவங்க ஹெல்த் கொடுத்தாச்சு. ஓகே ஃபேமிலி, லோட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ லோட் ஆக வரைக்கும் கொஞ்சம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாமா ஃபேமிலி. ஃபேமிலி, இந்த வீடியோ இந்த சீசன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் தான். அதெல்லாம் சீசன் 100 எபிசோடு எப்போ நான் போடணும் அப்போ தான் மைண்ட் கிராஃப்டோட சீசன் 1 நமக்கு கூடிய ஃபேமிலி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 100 எபிசோட் போடுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அந்த பரத். ஓகே ஓகே ஃபேமிலி, வீடாச்சு அதாச்சு ஃபேமிலி. என்னடா அது மரத்து மேலே இறக்கி விட்டாங்க. சரி, எப்படி இருக்கிட்டா ஃபேமிலி, நம்ம விளாட தானே போகிறோம். எங்கே போனஸ் ஸ்டெச்சை காணும்? ஓ ஸ்டெச் காணுமே. ஐயா, வாயில் வர வந்து தொலைய மாட்டேது கருமா. என்னென்ன இல்லை, எங்கடா அது பெட்டியை காணும்? இருங்க ஃபேமிலி, பெட்டியை தர்றேன். பெட்டியை காணும் ஃபேமிலி, எங்கே போச்சுன்னு. இதுக்குள்ளே போய் பார்ப்போமா? இதுக்குள்ளே போய் பார்ப்போம். எங்கே அப்படி எங்கே சொருக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபேமிலி. அடச்சை, இங்கே சொருக்கி வச்சு தான் எப்போ கண்ணுக்கு தெரியும்? காமன் சென்ஸ் இல்லாத பயிலுங்களா. ஓகே, லெட்ஸ் ஓப்பன். உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகே, பரவாயில்ல, இது ஒரு ரொம்ப சந்தோஷம். ஓகே வாங்க, அப்படியே சோக்கா எடுத்துப்போம். அடுத்து நமக்கு உட்லாம் செட் பண்ண வராது ஃபேமிலி. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் கொஞ்சோண்டு உட்ஸும் பெட்டும் கொஞ்சோண்டு ஸ்டோனுக்கு அப்கிரேட் ஆகிப்போம். கொஞ்சம் அப்கிரேட் ஆகிட்டு உங்களை பார்க்குறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நேரம் போய் நான் உட்ஸ்க்கு கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, உட்ஸ் கலெக்ட் பிறகு எனக்கு கொஞ்சம் சீப் தேவைப்படுச்சு. ஸோ சீப் 3 ஒட்டிக்கிறேன். அப்புறம் ஸ்டோனுக்கு அப்டேட் பண்ணலான்னு ஒரு ஸ்டோன் வெட்டிக்கிறான். ஓகே, ஸ்டோன் வெட்டியாச்சு. ஓகே ஃபேமிலி, இப்போ நமக்கு தேவையான பெட்டு ஸ்டோன்ஸு எல்லாம் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஃபேமிலி. எங்கடா கிராஃப்ட் டேபிள் போடுறா? கிராஃப்ட் டேபிள் அவ்வளோ ஃபேமிலி. கிராஃப்ட் டேபிள் போட்டாச்சு. வாங்க ஸ்டோனுக்கு எல்லாம் அப்கிரேட் பண்ணலாம். எல்லாமே ஸ்டோன் தான் ஃபேமிலி. நோ வுட், ஒன்லி ஸ்டோன். அடுத்து நம்ம அயனுக்கு நம்ம அப்கிரேட் ஆக போகிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன். 1 லேக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா மறந்துடாதீங்க. திரும்பி சொல்கிறேன், பண்ணுறாமட்டுறாதீங்க. அடுத்த நான் வில்லேஜ் நோக்கி போகிற பயணத்துக்கு சென்றேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஆச்சரியம். கேட்காமே நம்ம கொடுத்தாங்க ஒரு வரப்பிரதாசம். நீங்கள் இதை பார்த்தீங்களா? இந்த சிவப்பு சுரங்க பாதையை பார்த்தீங்களா? தெரியுதா கைஸ்? வில்லேஜ், இந்த வில்லேஜ் நான் எதிரே பார்க்கல. உங்களை காட்டுறதுக்காக திருப்பி கொண்டு வந்துருக்கேன். எனக்கு லைட்டாக கோல்டு ஃபேமிலி, அதனால் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். மேட்ச் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் சுடு தண்ணி வச்சு தான் குடிச்சிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் போகிற மாதிரி தெரியல. ஸோ ஓகே, வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ வில்லேஜில் வந்த பிறகு நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நாட் பேட். வில்லேஜ் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சீர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் அந்த வில்லேஜ் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் நிறையா தான் நம்ம சுற்றி பார்க்கணும், சீர் பண்ணணும் நிறையா வேலையை. எல்லாத்தையும் இடிச்சுட்டு திருப்பி கட்டுற மாதிரிலாம் வரும் போல் ஃபேமிலி. இங்கே மேலே ஒரு வீடு பார்த்து இந்த வீடை வேறு காண இருங்க, மேலே போய் பார்த்துட்டு வருவோம் ஃபேமிலி. ஓகே வெங்க
என்ன ஃபேமிலி, எலி பூந்தெல்லாம் இருக்குது வீட்டுக்குள்ள. நீங்களே பாருங்கள் ஃபேமிலி, இந்த வில்லேஜ் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் சீட் பண்ண வேண்டியிருக்கு. சரி போக பார்க்கலாம். நல்லா பாதைக்குள்ளே தள்ளிட்டாங்க. சரி ஓகே, இங்கே போகலாம். இங்கே ஒரு நல்ல இடமா தேடி அந்த இடத்துல நம்ம சின்னோண்டு வீடு கட்டிக்கலாம். ஏன்னா வில்லேஜ் விழா நமக்கு வேணாம், நம்ம எப்பயும் சொந்த கையில் தான் ஆண்டாளணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா. சரி ஓகே ஃபேமிலி, சரி ஓகே, நம்ம சின்னோண்டு இங்கே ஒரு வீடு பேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2 கட்டை எடுத்து நம்ம மார்க்கிங் போட்டுடலாம். நான் வீடு இப்போ லைட்டாக தான் உங்களுக்கு காட்டுவேன் ஃபேமிலி. ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் ரேட்டிங் கொடுக்கணும். 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்கன்னு மறக்காமல் ரேட்டிங் கொடுத்துருங்க. ஸோ எங்கடா கட்டையை காணி உட் பிளான்ஸ் வைக்கிற ஃபேமிலி. ஸோ ஃபைனலாக காட்டுவேன். சிம்பிளாக தான் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் ரேட்டிங் கொடுத்தே ஆகணும். அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டின வீடு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலி, இதுதான் இந்த வீடு. எப்படி இருக்குது இது வீடுன்னு சொல்கிறதா மாட்டு கொட்டாயின்னு சொல்லலாம் சொல்கிறதா நீங்கள் யோசிக்கிறீங்க தெல்லாம் தெரியும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி பண்ணிடுங்க. என்னடா பொசுக்குன்னு முடிச்சது கேட்காதீங்க, இவ்வளோ தான் நான் பண்ண முடிஞ்சிச்சு இந்த கோலில். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலி. ஸோ பை பாய், சி யூ, டாட்டா. நல்ல ஒரு செஞ்சுக்கிற வரைக்கும் உங்கள் எஃப்ஜி.